யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது இயேசு அன்பானவர், அவர் அன்பு நிறைந்தவர் அப்படின்றது தான். பைபிள் தெளிவா சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரு இந்த உலகத்துக்கு வந்ததே நம்ம மேல வச்ச அன்புனாலதான். வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இவ்வளவுங்க அளவை சொல்லவே முடியாது. பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, அவருடைய அன்பினுடைய அகலம், ஆழம், நீளம், உயரம் கணக்கிடவே முடியாது. அவ்வளவு பெருசு அவரோட அன்பு. ஒரு மனுஷன் தன் ஜீவனுக்கு மேல ஒன்றையும் கொடுக்க முடியாது. அந்த ஜீவனையே அவர் நமக்காக சிலுவையில் கொடுத்திருக்கிறார்னு சொன்னா அவருடைய அன்பு எவ்வளவு உன்னதமானது, அவர் எவ்வளவு அன்பு நிறைந்தவர்ன்றது நம்மால பார்க்க முடியும். பாவிகளையும் நேசிக்கக்கூடிய அன்பு தான் அது இயேசுவின் அன்பு. தம்மை பகைத்தவர்களை, துன்பப்படுத்தினவங்களை, தூஷிக்கிறவர்களை நேசிக்கக்கூடிய அன்பு அது கிறிஸ்துவின் அன்பு. பைபிள்ல ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னு சொன்னா, லாசரு, மார்த்தாள், மரியாள் அப்படின்ற ஒரு குடும்பம் இயேசுவுக்கு ரொம்ப அன்பா இருந்தாங்க. லாசரு மரிச்சு போயிடுறாரு. 4 நாள் கழிச்சு ஆண்டவர் அந்த ஊருக்கு வராரு. அப்போ அந்த சகோதரிகளாக ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் இங்கிருந்து இருந்தால் என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்ட்டு கல்லறைக்கு போகிறாரு. லாசருவை அவர் உயிரோடு எழுப்ப போகிறார். லாசருவை எழுப்ப போகிறோன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆயினும் அந்த இடத்துல இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. பைபிள்லேயே சின்ன வசனம்னு சொல்லக்கூடிய வசனம் அதுதான். யோவான் எழுதின சுவிசேஷம் 11:33. இயேசு கண்ணீர் விட்டார். அவர் கண்ணீர் விடணுன்ற அவசியம் இல்லையே, அவர் தான் உயிரோடு எழுப்ப போறாருல்ல, அவருக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் கண்ணீர் விடணும்? அந்த குடும்பத்தின் மேல அவர் வைத்த அன்பு, அவங்க படுற கஷ்டம், அந்த கண்ணீர், அதை பார்த்ததுனால ஆண்டவரும் அவர்களோடு கூட சேர்ந்து கண்ணீர் விட்டார். இன்னும் பைபிள்ல இருக்கிற அநேக காரியங்கள், அவர் செஞ்ச அற்புதம், சுகமளித்தது எல்லாமே அன்பு நிமித்தமாக தான். ஆவியின் கனிகள்ல முதலாவது அன்பு. வேதத்துல தனிப்பட்ட ஒரு அதிகாரமே அன்புக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அன்பின் ரூபமாக இயேசு திகழ்ந்தார் என்றதை நாம மறுக்கவே முடியாது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கிட்டயும் அவர் எதிர்பார்க்கறது அதுதான். நாம அன்பா இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? சொந்த சகோதரனிடத்தில் அன்பு செலுத்தாதவன் காணாத இறைவனிடத்தில் அன்பு செலுத்துவான்னு எப்படி சொல்ல முடியும்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்முடைய கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சுற்றி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நாம அன்பா நடக்கிறோமா அப்படின்ற இல்லையான்றதை சிந்தித்து பார்ப்போம். இயேசு காண்பித்த வழியில நாமும் செல்வோம். அப்பொழுது அந்த அன்பு நிறைந்தவர் தனது அன்பை நமக்கு கொடுத்து நம்மை சகல நிலைகளிலும் வழி நடத்துவார். அடுத்த வாரம் இயேசு யார் என்றத இன்னொரு தலைப்புல சிந்தித்து பார்ப்போம். அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அன்னால் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அன்னால் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. உந்தையை பெரிதையா, என் மேலும் தயை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம்